என் பேரு சீனு. நீ சீனோ இல்ல ஆயா தலையில இருக்கிற பேனோ? அம்மா வந்துட்டான். ரிமோட்டுக்கு ஒளிச்சு வச்சிருவோம். சரி அம்மா எங்க? அம்மா கடைக்கு போயிருக்கா. சரி எலும்பு. யாமல இவ்வளவு இடம் கிடக்கு. அங்க போய் இருக்க வேண்டியதானே? தூர பேரு இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கேன். நொய்யுங்க. விவசாயி விடாம தோர்த்தாங்களே. தவச கன்ஃபார்ம்டு போல இருக்கு. இவன் வேற தேவையில்லாம குறுக்க போடுறானே. எங்க போறானுங்க? சுத்தி வந்து அடிப்பாங்களோ? ரிமோட்டே காணையில. நானே ஒரே சேனல்ல வச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். சுவாபி கிரிக்கெட் பார்க்கணும், நல்ல மேட்ச், ஒழுங்கா ரிமோட்டை தந்துரு. உண்மையிலேயே என்கிட்ட ரிமோட் இல்லல. நானே விளம்பரம் போடும்போது கூட மாத்த முடியாம இருக்கேன். யாருக்கு கேட்கணும் இப்படி அலறிட்டு இருக்கா? தெருவுல இருந்து வரதுக்கு முன்னே உங்க சவுண்ட் தானே கேக்குது. ஏமா அவன் சொல்லியதெல்லாம் பொய்யுமா? அத கேட்டுட்டு நீ என்ன அடிக்காத? ஏமா உண்மையிலே அவ இருந்தத பார்க்கலமா? ஏல நீ 10ஆம் கிளாஸ் தானே? பரீட்சைக்கு என்ன எத்தனை நாள் இருக்கு? ஒரு நேரமாவது சொல்லாம நீ புக் எடுத்து படிச்சிருப்பியல? 10 படிக்க பிள்ளைல அவ்வளவு ராப்பகளா முடிச்சிருந்து படிக்கி. உனக்கு இந்த டிவி கேக்குது. எவ்வளவு மார்க் எடுத்தான்னு பார்த்துட்டு தானே இருக்கு. ஏமா படிச்சிட்டு தான் இருந்தேன். எல்லாரும் சொன்னவ ரொம்ப நேரம் படிச்சிட்டே இருக்க கூடாது. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணனும் நீ. அதான் லேசா கிரிக்கெட் மட்டும் பார்க்கலாம்னு தான் நினைச்சேன். கிரிக்கெட் பார்க்க போறியா? கிரிக்கெட் இவன் நினைக்கதமா செஞ்சு பார்க்க மாட்டேமா. இப்போ புக் எடுத்து நீ படிக்கலாம். 2 காலை முடிச்சு அடுப்புக்குள்ள வச்சு விடுவேன். ஐயோ போ போய் படி. நல்ல படம் வேற போட்டுருக்கு. இன்னைக்கு இந்த படத்தை பார்த்துக்கிட்டு அப்புறம் நல்லா சாப்பிடணும், கொஞ்ச நேரம் தூங்கணும், அப்புறம் டைம் இருந்தா படிக்கணும். சரி அது பார்த்துக்கலாம். நம்ம என்ன 10ஆம் கிளாஸா படிக்கும். இன்னைக்கு நீ செத்த வரல. எங்க ஓடி ஆடுமா? சாவி மூடிமா? சாவி ஏ சுமி ஏன் படிக்கலையா? நான் பாரு சாவி விட்டு. யாமடி ஆரஞ்சு மேல தோல் எடுத்து கண்ணல அடிச்சிட்டாம. இல்ல யாமல ஏன் உயிரை வாங்கியா? அம்மா நான் அப்படி செய்வனாமா? ஆரஞ்சு மேல தோலை மூஞ்சில போட்டா நல்ல பளிச்சுன்னு ஆயிரோனி ஒரு புக்ல போட்டிருந்தேம்மா. அதான் தங்கச்சிக்கு பல்லு தான் சரியில்லை, மூஞ்சாவது நல்ல பளபளன்னு ஆவட்டுன்னு போட்டு விட்டம்மா. இல்ல அதுக்கு இப்படி போடக்கூடாது. அந்த தோலை நல்லா காய வச்சு பொடி பண்ணில போடுவவ. ஆமா பொடி பண்ணி போடுவவ. அவன் கண்ணல அடிச்சான்னு சொல்லிட்டு இருக்கே, இவன் கதை விட்டுட்டு இருக்கா. ஏடி இப்ப என்ன செய்யணும்? அவனை அடிச்சு கொன்னுறடா. அம்மா தங்கச்சி யாசதம்மா. யான் மேல தான தப்பு இருக்கு. ஓ நடிப்புக்கு நீலாம் என்ன போக்க போறிய? சாரி மன் சுவாபி. ஏதாவது தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிரு. எழுப்பு மக்களே. தங்கச்சி என்னை புரிஞ்சுக்கிட பத்தியம்மா. அதான் சங்கடமா இருக்கு. ஆனா இப்படிலாம் போய் சொல்லிட்டு தெரியதுக்கு பரிசையில நீ முட்டை தான் எடுப்பா. அந்த பையன் நல்லப்ப பரிசை எழுத போற முட்டை எடுப்பானா? சுபி இருந்து படி மக்கா. இந்த கருணாச்சி சொன்னது பழிச்சிராம. சரிம்மா. நீ வெளியே போனா நான் கதவை சாத்திட்டு படிக்க ஆரம்பிச்சிருவேன். வீட்டெல்லாம் தூத்துட்டு இப்போ போறேன் நமக்கா. சரிம்மா. தங்கச்சியும் கொஞ்சம் டிவி ஆஃப் பண்ண சொல்லுங்கம்மா. நான் எதுக்கு டிவி ஆஃப் பண்ணனே? படிக்கும்போது சவுண்ட் கேட்கும்ல ஜோபி, டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஏடி ஆமா, அண்ணனுக்கு பரிச்சை முடியற வரை நீ டிவி போட கூடாது. இம்மா அவன் தானே 10th படிக்கான். அவனுக்கு படிக்கிறதுக்கு வேற தனியா ரூம் இருக்கு. நான் ஏன் டிவி பார்க்க கூடாது? பார்க்க கூடாதுடா, பார்க்க கூடாது. இம்மா எனக்கு எப்படிமா அப்ப நேரம் போகும்? அவன் படிக்கும்போது நீனும் புக் எடுத்து படி. அப்படி படிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லனா தட்டுல துணி காய போட்டுருக்கேன். போய் அவள துணி எடுத்துட்டு வந்து மடிச்சு வை. ஏம்மா சரி விட்டு.
ஏ சத்தியா, இனி உனக்கு கொஞ்சம் முடிய வளர்ப்போன்னு வேண்டாம, இதான் அழகா இருக்கு. ஏடி காலேஜ் பையாச்சுலாடி, என்ன இந்த சின்ன பிள்ளைகள் மாதிரி இப்படியே வெட்டிட்டு திரியா? எம்மா என்ன எல்லாரும் இப்படி பார்த்துட்டாவலாம? என் முகத்துக்கு இதுதான் அழகா இருக்கும். கொஞ்சம் முடி வளர்ப்போமக்கா. சுவானி வீட்டெல்லாம் தூத்துட்டியா? தூத்துட்டேன், என் வேலை முடிஞ்சு. சோஃபா கடியிலலாம் தூத்தியா இல்லைன்னா ஒதுக்கி வச்சிட்டியா? சோஃபாவெல்லாம் இழுத்து போட்டு தூத்தம்ம. சத்யா, நீ போய் பாத்திரத்தை கழுவு. சுவானி வாமக்கா, உனக்கு என்ன தேய்ச்சி விடட்டு? எம்மா என்ன ஒத்தைக்கு தான் தேய்ச்சி விடணும், பியானெல்லாம் பார்க்கப்படாது சொல்லியாச்சு. குடிட்டி தலைய மெதுவாமா. ஏ அம்மா, என்ன பெரிய பியானு. எம்மா பியானு எடுக்க மாட்டேன்னு சொன்னாலாமா? எடி என்ன தேய்க்கும் போது கண்ணில் பட்டதை தான் எடுக்கேன். நான் ஓடு பாரு, அவ பியானு அவளையே மேதானே இருக்கு. ஏ அப்பப்பா, எப்படிதான் இந்த பிள்ளை உறங்குவோ? இவகிட்ட படுத்து படுத்து எனக்கு வந்துட்டுமே. ஆமா, அல்லன்னா உனக்கு பியானே கிடையாது. ஆட்டாதட்டி. ஏ அம்மா ஈர பேரு. சத்யா, அந்த ஈரவலி எடுமாக்கா, உன் கை கிட்ட தானே இருக்கு. இம்மா வலிக்குமா? எம்மா ஏடி பியானு பக்கத்து என்ன சுகமா இருக்கும். ஆமா சுகமா இருக்கு. முடியெல்லாம் புடிங்கி எடுத்துரும் அவளுக்கு. ஆட்டாத மக்கா, ஆட்டாத, என்ன ஓடு பாரு. சத்யா, நீ இத குத்து. எம்மா எவ்வளவு பெருசா இருக்கு பாரு. ரத்தத்தெல்லாம் குடிச்சு எப்படி சூ சூன்னு இருக்கு. நீ திங்க சோறு அவ்வளவு பியானுக்கு தான் காணும். சும்மா இருக்க நேரம்ல அந்த பியான் வர சீப் எடுத்து 2 இலை இழைச்சிருந்தா கூட மண்டையில ஒரு பியான் இருக்காது. சுவானி இங்க பாரு எப்படி ஓடுவ நீ. ஏடி நீ என்ன அத குத்தாம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா? குத்துவமே, நீ வேற பியான் எடுத்தா தா. நான் சண்டை போட வைப்பேன். சண்டை போட வைக்க போறியா? ஆமாமே, 2-3 பியான் இப்படி கூட்டமா விட்டனுயா நல்ல சண்டை போடும். ஏடி குத்துட்டி காத்துல பறந்துரும். சேத்து குத்துவமே, நீ எடுத்து தா. இங்க பாரு ஈர உருவ மடியிலலாம் பியான் விழுவு. சத்யா, நான் இதையும் குத்து. எப்பா 2 அண்ணா கிடைச்சாச்சு. இனி நல்ல சண்டை போடும். இம்மா போதம்மா. சரி இனி மெதுவா எடுப்பமக்கா. சுவானி, என்ன ஒரு 2 மட்டும் எடுக்க விடுமா? அப்பதான் சண்டை போட வைக்க அழகா இருக்கும். உன் தலையில இருந்து எடுத்து சண்டை போட வை. நீ தானமோ வீர மங்கை, உன் பேனதான் நல்ல சண்டை போடும். மூஞ்ச பேரு மங்கி கிராப்பு. ஏய் அட்டை பொறுக்கி, எங்க அம்மா ஒரு பியானு பொறுக்கி, எங்க தங்கச்சி எச்சி பொறுக்கி. பாத்துக்கோ சிலுக்கு சட்டை, எங்க அம்மா வெயிட் கட்ட. இத போட்டுக்கோ. பியான குத்தத்துக்கு எடுத்து நம்மளாடி எங்க? எம்ம சண்டை போடதாம விட்டேன், காத்துல பறந்துட்டு. பிடி பாப்பு. இங்க பாரு, வந்தேன்னு வச்சுக்க. ABCDEF என்ன அடிச்சி போட்டது ரொம்ப தப்பு. கையில மட்டும் கிடைச்சான்னு வையே, தின்னு புடுவேன் தின்னு. ஹே பாவு பச்சி வெள்ள கம்மி பரா பண்ணுது உங்க மம்மி. என்ன எவ்வளவு நேரம் கூட்டாச்சு, கதவை திறக்கனா? பத்தியா உன் புத்திர பக்கெட்ட. சுபி லேய். ஐயோ அம்மா. ராக்கெட் 1 நீயும் 2 பண்ணு. அந்த ஜூபிட்டரில் 3 மொத்தம். 3 மொத்தம். ஐயோ எத்தனையோ உண்டு. ஜூபிட்டரில் 3 மொத்தம் 63. சுபி என்னம்மா எப்ப வந்தா? மனசுக்குள்ள படிச்சுக்கிட்டே இருந்த பத்தியா, நீ வந்தத கவனிக்கல. படிச்சுக்கிட்டு தான் இருந்தீ மக்களே. ஆமா ஏமா உறங்கிட்டே நினைச்சு? எதுக்கு நினைக்கணும்? உண்மையிலே நீ உறங்கவே செஞ்சா? பாருமே இவ எப்படி சொல்லியா நீ. நான் கண்ணை மூடி ஒவ்வொரு கொஸ்டினா சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். கூப்பிட நீ சத்தமே தரலையல. சுவாபி, நான் படிக்கும்போது அப்படியே மனசு ஒரு நிலைப்படுத்திடுவேன். அந்த நேரம் இடியே இடிச்சாலும் என் காதுல உலாது. அதனால தான் அண்ணே இப்ப வரை ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கேன். ஆனா நீல நல்லாவே இருக்க மாட்ட பாத்துக்க. அம்மே எப்படிலாம் முட்டாளாக்கி ஏமாத்தியால நீ. சுவாபி வாயை கொற. ஆமா என்ன
சொல்லிட்டு கிடப்பா. நீ இருந்து படி மக்கா. சரி அம்மா, அவன் நல்லா படிக்கா, நான் தான் அவனை கெடுத்துட்டேன். அப்படியே இருக்கட்டு. நம்ம இப்ப ரூமுக்குள்ள வரும்போது படிக்கிற மாதிரி என்னத்தையும் உளத்திக்கிட்டு இருந்தாம்ல, அதை அப்படியே அவனை சொல்ல சொல்லு பாப்போம். ஐயோ, என்னத்த சொன்னா? ஏதோ ஒரு பாட்டு படிச்சோம். என்ன பாட்டுன்னு தெரியலையே. சுபி, நாங்க வரும்போது என்னதான் படிச்சிட்டு இருந்தாளா, அதை சொல்லி அவ மூஞ்சில கரிய பூசு. சரி, ஏதாவது ஒரு பாட்டு படிப்போம். இப்போ உள்ள பாட்டை படிச்சா கண்டுபிடிச்சிருவா. முன்னாடி காலத்துக்கு போவோம். சுபி, சொல்லி கேட்டுக்க. ஏலேலும் குயிலே, ஏலமல வெயிலே, ஆளோலம் பாடும் அன்னமே உயிலே. ஒருவேளை படிச்சிருப்பானோ? நல்லா சொல்லியானே. வாடாத வாழ குருத்தே மானே, வாரேனே மாமன் நானே. இந்த லைன்ல எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்க. சுபி, இப்ப சொன்னதெல்லாம் இன்னொருக்கா சொல்லு பாப்போம். இதுல என்னமா இருக்கு? இன்னொருக்கா இல்ல, எத்தனை வாட்டி கேட்டாலும் சொல்லுவேன். இப்ப பாரு எப்படி அசத்தியே நீ. ஏலேலும் குயிலே, ஏலமல வெயிலே, ஆளோலம் பாடும் அன்னமே உயிலே, வாடாத வாழ குருத்தே மானே, வாரேனே மாமன் நானே. அதுக்கடுத்து ஏதோ வருமா? ஜிஞ்சின் நக்கடி ஜினக்கு நக்கடி ஜிஞ்சின் நக்கடி ஜிஞ்சின்னா. ஜிஞ்சின் நக்கடி ஜினக்கு நக்கடி ஜிஞ்சின் நக்கடி ஜிஞ்சின்னா. அம்மா, இது எப்படிமா உனக்கு தெரியும்? நீ என்ன 10ஆம் கிளாஸ்ல படிச்சிருக்கியா? இது ஒரு கார்த்திக் படத்துல உள்ள பாட்டு. இத படிச்சுட்டா நீ என்ன ஏமாத்திட்டியா? 10ஆம் கிளாஸ் புக் எடுத்து படினா உனக்கு ஜிஞ்சின் நக்கடி ஜினக்கு நக்கடி. ஒரே இழுப்பா இழுத்துட்டு போயிராம. இங்க பாரு, இங்க படிக்க சவுண்ட் எனக்கு அடுப்பங்கற வரைக்கும் கேட்கணும். சும்மா எனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ ஏதாவது பாட்டை படிச்சுக்கிட்டு கடந்தா கை ரெண்டையும் முறிச்சு அடுப்புக்கு வச்சு விடுவேன். பிள்ளைகளு எப்படிலாம் ஏமாத்திட்டு திரிவு. பல்ல பாரு, இழுத்து மூடதுக்கு 2 நாள் ஆகும் போலுக்கு. கோணவாயி, என்ன 2 மாசம் நம்மள பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வரும்போது உன் மண்டவளம் எல்லாம் தண்டவாளத்துல ஆரம்பாரு. எந்த क्वेश्चनக்கு எந்த ஆன்சர் எழுதனே தெரியாத நீ ஃபர்ஸ்ட் ரேங்க். என்னென்னலாம் சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா எல்லாரும் ஏமாத்திட்டு தெரிஞ்சா இனி ஒரு ரிசல்ட் மொபைல்ல டிவில எப்படி ஜெட் வேகத்துல பறக்கும் பாரு. சாபி, இதுக்கெல்லாம் பயப்படியாலே நான் கிடையாது. படிக்கவனுக்கு எந்த क्वेश्चनக்கு எந்த ஆன்சர் எழுதனே மட்டும்தான் தெரியும். ஆனா என்ன மாதிரி படிக்காதவனுக்கு क्वेश्चनயே ஆன்சர் எழுத தெரியும். படிச்சவங்க வாங்குற பட்டம், படிக்காதவன் விடுற பட்டம். புத்தகம் உள்ளது பையில, புத்தகம் உள்ளது கையில. இங்க நான் படிப்பது மனுஷன தாண்ட. வேலை இல்லாதவன் வேலை தெரிஞ்ச வந்தா தீவிரமான வேலைக்காரன், விவகாரமான வேலைக்காரன்.